நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவு ஒரு அற்புதமான தலைப்பு, எல்லோருக்குமே பயனுள்ள தலைப்பு. யாருக்கெல்லாம் உங்களுக்கு கேது திசை நடக்கிறதோ இந்த பதிவு உங்களுக்கு தான். கேது திசை நடக்கக்கூடியவர்கள் அல்ல அடுத்தது கேது திசை வருது, அல்லது கேது திசை நடந்துக்கிட்டு இருக்கு, அல்லது குடும்பத்தில் யாருக்காவது ஒருத்தருக்கு அடுத்தது கேது திசை வருது அப்படின்னு சொன்னால் இந்த பதிவு உங்களுக்கு தான். இந்த பதிவை கடைசி வரை கேட்டு பயன்படுங்க. நவ கிரகங்களில் கேது புகானந்து ஞான மோட்சக்காரகம், நிழல் கிரகம், சர்ப்ப கிரகம், சாயா கிரகம். கேதுவுக்கும் ராகுவுக்கும் சொந்த வீடு கிடையாது. கேதுவும் ராகுவும் இரு துருவங்கள், 180 டிகிரியில். இந்த கேதுவும் ராகுவும் எப்போதுமே ஒன்று சேர மாட்டாங்க. எதிராக தான் சஞ்சாரம் செய்து கொண்டிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா 7 கிரகங்கள் முன்னோக்கி செல்லும், ராகுவும் கேதுவும் பின்னோக்கி செல்லும். கேது திசை ஒருவருக்கு வருது அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா செவ்வாய் திசையை விட கொடியது. ஏன்னா கேது திசை வருது அப்படின்னாலே உடம்புல கட்டி கொப்பளம், கேன்சர், உடம்புல உள் வியாதிகளை ஏற்படுத்தக்கூடியவர். கடுமையான நோயை உண்டாக்கி சீக்கிரம் மரணத்தை உண்டாக்கக்கூடிய கிரகம் கேது தான். கேதுவுக்கு காலப்பகை யார் அப்படின்னா சனி. இந்த கேது திசை நடக்கும்போது, கேது திசையில் சனி புத்தி நடக்கும்போது, கோச்சாரத்தில் சனி கேதை கடந்தாலும், சனி திசையில் கேது புத்தி நடக்கும்போது சனியை கேது கோச்சாரத்தில் கடந்தாலும் எதிர்பாராத வழியில் திடீர் மரணத்தை ஏற்படுத்திடும். அந்த அளவுக்கு கடுமையான காலப்பகையை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் கேதுவுக்கு சனி தான். சனிக்கு கேது தான். உங்கள் ஜாதகத்தில் கேது திசை வருது, அதாவது யாருக்கெல்லாம் இளம் வயதில் 3வது திசையாக கேது திசை வரும் அப்படின்னா சனி மகா திசையில் பிறக்கக்கூடியவர்கள், அதாவது சனி நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்களுக்கு 3வதாக கேது திசை வரும். இவங்களுக்கு தான் வாழ்க்கையில் பெரும் பிரச்சனை. ஏன்னா 3வது திசை என்பது திருமண வயது, குழந்தை பெற்றுக்கக்கூடிய வயது. 3வது திசையாக கேது திசை வரும்போது பெரும்பாலான பூசம், அனுசம், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இந்த கேது திசை முடிகிற வரை பெரும்பாலானவர்களுக்கு கல்யாணம் பண்ண முடியல, அல்லது கல்யாணம் பண்ணியாச்சு, கேது திசை வந்துச்சு, அல்லது கேது திசை தொடங்காட்டியுமே புதன் திசையிலேயே கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் கூட ஒரு குழந்தை பிறந்த உடனே கேது திசை ஆரம்பித்த உடனே கோர்ட்டில் போய் கேஸு போட்டு டைவர்ஸ் கேஸு போட்டு பிரிந்தவர்கள் ஏராளம். ஏன்னா கேது திசையில் தம்பதியர்கள் ஒற்றுமையாக வாழ முடியாமல் பிரித்து விட்ருது. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா அதிகமாக எதிர்பார்ப்பு தான். எதிர்பார்ப்பு இல்லாமல் இந்த கேது திசை நடக்கும்போது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எதிர்பார்ப்பு இல்லாமல் கேது திசை நடக்கும்போது இருந்தால் நாம் நினச்ச மாதிரி அந்த கேது திசை கஷ்டப்படுத்தாது. திருமண வயதில் இருக்கிறாங்க, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்த கேது திசை நடக்கும்போது வரன் பார்க்க போகிறீங்க அப்படின்னா நல்லா அழகாக வேண்டும், வசதியாக வேண்டும், 3 டிகிரி 4 டிகிரி படிச்சிருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கல்யாணம் நடக்காது. கேது திசை நடக்கும்போது எனக்கு அரசு வேலையே வேண்டும் அப்படின்னு அதிகமாக படிச்சுக்கிட்டே இருப்பது, அரசு தேர்வு எழுதிக்கிட்டே இருப்பது, அரசு தேர்வில் பாஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் அரசு வேலை வேண்டும் அப்படின்னு அதிகமாக எதிர்பார்க்கும்போது தான் கேது திசை முடியும் வரை அந்த அரசு வேலை கிடைக்காமலே போயிடுது. கேது திசை உங்களுக்கு நடந்துச்சுன்னா அல்லது கேது திசை வருதுன்னா எதிர்பார்ப்பு இல்லாமல் கேது திசையில் இருந்தீங்கன்னா கேது உங்களுக்கு கேட்காமலே கொடுக்கக்கூடிய கிரகம். கேது திசையில் எனக்கு இப்படி தான் வேணும், இந்த வேலை தான் வேண்டும், இந்த தொழில் தான் நான் செய்வேன், நான் இந்த சட்டை தான் போடுவேன், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னா கேது உங்களை நீங்கள் நினச்ச மாதிரி உங்களை வாழ விடாது. இதை எல்லோரும் அறிந்து புரிந்து தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு, ஆணுக்கோ பெண்ணுக்கோ, ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு கேது திசை நடந்தாலே குடும்பத்தில் இருப்பவர்கள் எல்லோருக்குமே
மனதளவில் பாதிக்கப்பட்டு விடுவார்கள். ஏன்னா கேது வந்து செவ்வாயை போல் செயல்படக்கூடியவர். கேது வந்து ஒரு உக்கிரமான ஆக்ரோஷமான கிரகம். கேது திசை ஒரு குடும்பத்தில் நடக்குது அப்படின்னாலே இந்த கட்டி, கொப்பளம், கிட்னி ஃபெயிலரு, சிறுநீரக பாதிப்பு, நுரையீரல், இருதயம், உடலில் வந்து ராஜ உறுப்புகள் சார்ந்து பிரச்சனைகளை ஏற்படுத்தும். இந்த கேது திசை ஒரு குடும்பத்தில் நடந்துகிட்டு இருந்தாலும் சரி, கேது திசை வருது நடக்க போகுது அப்படின்னாலும் சரி, குடும்பத்தில் யாருக்காவது ஒருத்தருக்கு பெரும் வியாதிகளை கொண்டு வந்து விட்டுருவார். நோய் நொடிக்கு மருத்துவம் பார்த்த பல இடங்களில் வீட்டை விற்று, காட்டை விற்று, வண்டி வாகனங்களை விற்று, ஆடு மாடை விற்று நோய்க்கு வந்து மருத்துவம் பார்த்தவர்கள் பல பேர் கேது திசையில் கடுமையான இந்த விரயங்களையும் உண்டாக்கிறோம். பார்த்தீங்கன்னா, இரண்டாவதாக கேது திசை வரக்கூடியவர்கள் புதன் மகா திசையில் பிறக்கக்கூடியவர்கள். ஆயில்யம், கேட்டை, ரேவதி, இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இளம் வயதில் இரண்டாவதே கேது திசை வந்துடும். கேது திசை இரண்டாவதாக வரும்போது இவங்களுக்கு வந்து இளம் வயதில் தலைமுடி நரைச்சி போயிடும். கை காலில் வந்து சிலருக்கு வந்து பிரச்சனை, நரம்பு இழுத்து பிடிச்சிக்கிறது, கால் வந்து பிசைக்கிறது, நரம்பு சார்ந்த பிரச்சனையும் இளம் வயதில் இந்த கேது மகா திசை நடக்கும்போது ஏற்படுத்திடும். சீக்கிரம் வந்து தலைமுடியெலாம் கொட்டி போய் தலை வந்து வழுக்கி ஆயிரும். இளம் வயதிலே ரெண்டாவது திசையாக வரக்கூடியது புதன் மகா திசையில் பிறந்தவர்கள். கேது மகா திசையில் பிறந்தவர்களுக்கு பெரும்பாலும் தெரிவிக்காது. ஏன்னா குழந்தை பருவத்தில் பெற்றோர்களுக்கு மிகுந்த கஷ்டம். ஏன்னா கேது நட்சத்திரத்தில் பிறக்கும்போது இந்த கேது மகா திசை முடிங்காட்டியும் பெற்றோர்களுக்கு இந்த குழந்தை வந்து படாத பாடுபடுத்தி விடும். குரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நான்காவதாக கேது மகா திசை வரும். குரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த கேது வந்து உங்கள் ஜாதகத்தில் சாதகமில்லாத இடத்துல இருந்தால் கேது மகா திசையில் நீங்கள் வந்து உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளணும். கேது மகா திசை உங்களுக்கு நான்காவது திசையாக வருது அப்படின்னாலே உங்கள் ஜாதகத்தில் கேது நல்ல நிலையில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்மீக ரீதியாக ஜோதிடம், குறி வாக்கு சொல்வது, மந்திரம், இயந்திரம், இந்த மாதிரி ஆன்மீக ரீதியான உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுத்துரும். கேது திசை வரும்போது குரு நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்களுக்கு பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகள் உண்டு. சிறுநீரகம், கிட்னி, கொப்பளம், கட்டி, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நான்காவதாக கேது மகா திசை வரும்போது குரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனமாக இருக்கணும். ஐந்தாவதாக கேது திசை வரக்கூடியவர்கள் ராகு மகா திசையில் பிறக்கக்கூடியவர்கள். இவங்களுக்கு பெரும்பாலும் ஐந்தாவது திசை அப்படின்னா ஒரு 60 வயதுக்கு மேலே, ஒரு 50 வயதுக்கு மேலே இவங்களுக்கு வந்து கேது மகா திசை வரும். ராகு திசையில் பிறக்கக்கூடியவர்களுக்கு ஐந்தாவதாக கேது மகா திசை வரும்போது தந்தை மகனுக்குள் ஒரு எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும். மகன் ஜோறு போடுவானா போட மாட்டானா, கல்யாணம் பண்ணிக்கலாமா வேணாமா, கல்யாணம் பண்ணி வச்சோடனே தனி கொடுத்தனம் போயிடுவாங்களா போக மாட்டாங்களா, கல்யாணம் பண்ணி வச்சோடனே நம்மளை விட்டுட்டு தனி கொடுத்தனம் போயிட்டாங்கன்னா நாம் வந்து வருமானத்துக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு தந்தை மகனுக்குள் நிறைய எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தி இந்த கேது மகா திசையில் தந்தை மகனுக்குள் கடும் விரோத போக்கை ஏற்படுத்திடும். அப்போ வந்து ராகு நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு கேது திசை வரும்போது தந்தை மகன் சார்ந்து எதிர்பார்ப்புகளை நீங்கள் குறைத்து கொள்ளணும். எதிர்பார்ப்பு இல்லாத கேது திசை, நீங்கள் வந்து கேது திசை நடக்கும்போது எதிர்பார்ப்பு இல்லாமல் இருந்தால் தான் கேது திசை உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். கேது திசை வருது அந்த காரகம் சார்ந்து நீங்கள் வந்து எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு கிடைக்காது. யாருக்கெல்லாம் கேது திசை நடந்துகிட்டு இருக்கு அல்லது இப்போ வந்து எதிர்காலத்தில் கேது திசை வரப்போகுது, அவங்களாம் வந்து உங்கள் ஜாதகத்தில் கேது பகவான் எந்த இடத்தில் இருக்காரோ அந்த இடம் சார்ந்து நீங்கள் வந்து எதிர்பார்க்காமல் இருந்தாலே உங்களுக்கு கேது மகா திசை பிரச்சனை இல்லாமல் அந்த கேது திசை கிடக்கும். அந்த காரகம் சார்ந்து நீங்கள் வந்து எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கேது திசையில் பிரச்சனை தான்
ஒரு நிம்மதி இல்லாத தன்மையை ஏற்படுத்திடும். இதை எல்லோரும் புரிந்து அறிந்து செயல்படுங்க. கேது அப்படின்னாலே மன எண்ண ஆசைகளை சுருக்கக்கூடியது. உலகம் மீது, ஆசை மீது, காமம் மீது பற்றற்ற ஒரு சந்நியாச கிரகம் தான் கேது. கேது திசை வருது அப்படின்னாலே ஆசைகளை அப்படியே குறைச்சிக்கணும். பெரிய அளவு எனக்கு வண்டி வேணும், நான் காரில் தான் போவேன், மாடி வீட்டில் தான் வாழ்வேன், ஏசி இருந்தால் தான் நான் தூங்குவேன் அப்படின்னு ஆடம்பரத்துக்கு ஆசைப்படும் போது தான் கேது மகா திசையில் பிரச்சனைகளை கொண்டு வந்து விடுது. கேது மகா திசை நடக்கக்கூடியவர்கள் அல்லது அடுத்து கேது மகா திசை வருது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அல்லது சனிக்கிழமை நாளில் பிள்ளையாரை வழிபடுங்க. கேது மகா திசை நடக்குது வருது அப்படின்னாலே பிள்ளையாரை வழிபடும் போது கேது மகா திசையில் பிரச்சனை இல்லாமல், பிள்ளையார் வழிபாடு தான் கேது மகா திசையில் பிரச்சனை இல்லாமல் கொண்டு போவோம். கேது திசை வருது அப்படின்னால, கேது திசை நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னால அடிக்கடி உணவில் கொள்ளு சேர்த்துக்கணும். கொள்ளு ஆட்டி, கொள்ளு வேக வைத்து, கொள்ளு ஆட்டி பருப்பாகவும் சாப்பிட்லாம். கொள்ளை ரசம் வச்சு ரசமாகவும் குடிக்கலாம். கேது திசை நடக்கும்போது, கேது திசை அடுத்தது வருது அப்படின்னால அடிக்கடி உணவில் கொள்ளு சேர்த்துக்கணும். ஏன்னா கேதுவுக்கு உரிய தானியம் கொள்ளு. கேது திசை நடக்கக்கூடியவர்களுக்கு, கேது திசை வரக்கூடியவர்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். நம்முடைய நவகிரகம் அறிவோம் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.